செட்டிநாடு ஆச்சி சமையல் சேனலில் இன்றைக்கி என்ன லஞ்சுக்கு செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம்னு வாங்க. இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதேமாரி அவிச்சிட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. அவிச்சு பாதியாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இது பச்சரிசி மாவு கொஞ்சம், சிக்கன் 65 தூள் கொஞ்சம், இஞ்சி அரைச்சது கொஞ்சம், தயிர், இது கரம் மசாலா, சிக்கன் தூள் கொஞ்சம், இதுதான் இதுக்கு வேண்டிய இதுதான். இப்போ நம்ம போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இஞ்சி, மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள் இதெல்லாம் போட்டு பெசரி வைக்க போகிறோம். பெசரி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுவையான பேபி பொட்டேட்டோ மசாலா தயார். மசாலா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பசரி வச்சுங்க. பசரி வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோன்னா சுவையான பேபி பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை. இது வந்து சாம்பாருக்கெலாம் சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும். இதில் கருவேப்பிலையும் போட்டுங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து நேரம் வச்சு காமிக்கிறேன். 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் சோள மாவு இருந்தாலும் போட்டுங்க கொஞ்சம். இந்த மசாலாலாம் அப்படியே ஊற்றாமல் எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே கற்றுக்கோங்க. இந்த சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப காரம் தேவையாக இருந்தால் நீங்கள் தனி மிளகாத்தூள் போட்டுங்க. கலருக்கு நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வேணால் போட்டுக்கோங்க. அதுதான் கலராக இருக்கும். நான் போடலை. நீங்கள் வேணும்னா தேவைன்னா போட்டுக்கோங்க. இதுவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் கலர் மட்டும் சேர்க்காதீங்க. உடம்புக்கு நல்லதில்லை, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் ஃபுட் கலர் போட்டு எதுவுமே பண்ணி கொடுக்காதீங்க. கேசரியில் கூட நீங்கள் தனியாக அரைச்ச மஞ்சத்தூள் இருந்தால் அதை போட்டு கேசரி பண்ணுங்கள். இன்னும் குழந்தைக்கு வந்து நல்லதே இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி தான் வறுக்கணும் பார்த்துங்க. இதுதான் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன். நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இதேமாரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.